நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருண்ட கடலை விட ஆழமான ஒரு இடம் இருக்குது. நாம் தினமும் என்ன யோசிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், ஏன் சில நேரங்களில் பயப்படுறோம், ஏன் சில நேரங்களில் ஜெயிக்கிறோம். இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற இந்த ரகசிய இயங்குதளம் தான் நம்ம மனசு. ஜோசப் மோர்ஃபி தன்னோட புத்தகத்தில் மனசை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கிறாரு. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையோட 50% பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். இதை ரொம்ப எளிமையாக புரிய வைக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் விழிப்பு மனங்கிறது ஒரு தோட்டக்கார மாதிரி, உங்கள் ஆழ் மனங்கிறது ஒரு வளமான தோட்டம் மாதிரி. அந்த தோட்டக்காரன் தினமும் அந்த நிலத்துல என்ன விதையை விதைக்கிறானோ அதுதான் மரமாக வளரும். அவன் தக்காளி விதையை போட்டால் தக்காளி செடி தான் முளைக்கும், முள் செடியோட விதையை போட்டால் முள் செடி தான் முளைக்கும். அந்த நிலத்துக்கு தெரியாது அது நல்ல விதையா இல்லை கெட்ட விதையான்னு. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், போடப்பட்ட விதையை முளைக்க வைக்கணும். இது போல தான் உங்கள் ஆள் மனசும். உங்கள் விழிப்பு மனம் என்ன விதமான எண்ணங்களை ஆள் மனசுக்குள்ளே அனுப்புதோ அதை அப்படியே உண்மையாக்கி உங்கள் வாழ்க்கையில் அறுவடை பண்ணி தரும். நீங்கள் என்னால் கண்டிப்பாக முன்னேற முடியும்னு விதை போட்டால் அது வெற்றியை அறுவடை பண்ணும். எனக்கு எப்போவுமே அதிர்ஷ்டம் இல்லை, நான் என்ன செஞ்சாலும் தோற்று போயிடுவேன்னு எதிர்மறை எண்ணங்களை விதைச்சா அது தோல்வியை தான் அறுவடை பண்ணி தரும். இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய கடல் கப்பலை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த கப்பலோட மேல் தளத்தில் கேப்டன் நின்றுக்கிட்டு திசைகளை கணிச்சு உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பார். கீழே இருக்கிற என்ஜின் அறை ஊழியர்கள் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு செயல்படுத்துவாங்க. கேப்டன் வலது பக்கம் திருப்புன்னு சொன்னால் என்ஜின் அறையில் இருக்கிறவங்க ஏன் திருப்புறோம், எங்கே பாறை இருக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. கேப்டன் உத்தரவை அப்படியே செய்வாங்க. இங்கே கேப்டன் தான் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட், என்ஜின் அறை ஊழியர்கள் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் விழிப்பு மனசால் என்ன உத்தரவு போடுறீங்களோ அதை ஆள் மனசு எந்த கேள்வியும் கேட்காம நிறைவேற்றும். ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை சம்பவம் பார்க்கலாம். ஜோசப் மோர்ஃபி தன்னோட ஆராய்ச்சி காலத்தில் ஒரு மனிதரை சந்திச்சாரு. அந்த மனிதருக்கு தன்னோட மகளுக்கு ஒரு பெரிய நோய் வந்தப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் தினமும் அழுதுகிட்டே சொன்னாராம், என் மகளோட நோய் குணமாகணும்னா என் வலது கையை இழக்க கூட நான் தயார்னு. அவர் அதை ஆழமாக உணர்ச்சியோட திரும்ப திரும்ப சொன்னார். சில மாதங்களில் அவரோட மகள் குணமடைஞ்சிட்டா. ஆனால் சோகம் என்னன்னா, ஒரு வாரத்தில் அந்த மனிதர் ஒரு கார் விபத்தில் சிக்கி அவரோட வலது கையை இழக்க வேண்டியதாக போச்சு. இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரோட ஆள் மனசு அவரோட வார்த்தைகளை ஒரு நிபந்தனையாக எடுத்துக்கிச்சு. மகளுக்கு நோய் குணமாகணும், அதுக்கு பதிலாக கையை இழக்கணும். ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது பகுத்தறிய தெரியாது. நீங்கள் ஆழமான உணர்ச்சியோட என்ன கட்டளை போடுறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றும். இந்த ஆள் மனசோட சில முக்கியமான பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். இது தூங்குறதே இல்லை. நீங்கள் நைட் டைம் தூங்கும்போது உங்கள் இதயம் துடிக்கிறதும் நுரையீரல் சுவாசிக்கிறதும் செல்கள் புதுப்பிக்கப்படுறதுக்கும் காரணமே இந்த ஆள் மனசு தான். உங்கள் ஆள் மனசு தர்க்கம் பேசுறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது சரியா தப்பா, நியாயமா அநியாயமா, இது எதுவுமே அது யோசிக்காது. உணர்ச்சிகளுக்கு மட்டுமே கட்டுப்படும். வெறும் வார்த்தைகளை விட உணர்ச்சியோடு சேர்த்து சொல்லப்படும் எண்ணங்களை ஆள் மனசு உடனே ஏற்றுக்கும். அதனால் இனிமேல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசுங்க. என்னால் முடியாது, எனக்கு வராது, நான் ஏழை இப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் அகராதியிலிருந்தே நீக்கிடுங்க. ஏன்னா உங்கள் ஆள் மனசு அதை கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி, ஆட்டோ சஜஷன், அதாவது சுய ஆலோசனை. சுய ஆலோசனைனா என்ன? நம்ம தினமும் நமக்கு நாமே மனசுக்குள்ளே பேசிக்கிற விஷயங்களை தான் சுய ஆலோசனை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வெளி உலகத்தில் மற்றவங்க கிட்ட பேசுகிறத விட நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறது தான் அதிகம். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா, எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, ஐயோ எனக்கு மேடையில் பேச பயமாக இருக்கே, இப்படி தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுல இருந்தே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மனசில் பல எதிர்மறை விதைகளை போட்டு வச்சுருக்காங்க. உனக்கு எல்லாம் கணக்கு வராது, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், நம்ம குடும்பத்துக்கு பணக்கார ஆகிற யோகமே இல்லை. இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம அறியாமலேயே அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு பேர் தாங்க நெகட்டிவ் ஆட்டோ சஜஷன். இதனால தான் பல பேருக்கு திறமை இருந்தும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் போகுது. சரி, இப்போ இந்த ஆள் மனசை எப்படி ரீவயர் பண்ணுறது? ஒரு பழைய டேப் ரெக்கார்டரில் இருக்கிற பாட்டை அழிச்சிட்டு புது பாட்டை பதிவு பண்ணுற மாதிரி நம்ம ஆள் மனசில் இருக்கிற பழைய எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிட்டு புது நேர்மறை எண்ணங்களை பதிவு செய்ய முடியும். அதுக்கு 3 முக்கியமான விதிகள் இருக்குது. நிகழ்காலத்தில் பேசணும். நீங்கள் நான் எதிர்காலத்தில் பணக்கார ஆவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆவேங்கிறது எதிர்காலம். ஆள் மனசுக்கு எதிர்காலம் புரியாது, அதுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும். அதனால் நான் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக உணர்ச்சியோட சொல்லணும்.
சும்மா கிளிப்புள்ள மாதிரி வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னால் வேலை செய்யாது. நீங்கள் சொல்கிற வார்த்தையை மனசார உணர்ந்து சந்தோஷப்பட்டு அந்த ஒரு எமோஷ்னலோட சொல்லணும். அடுத்ததா தொடர்ச்சி. ஒரே ஒரு நாள் சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு கேட்கக்கூடாது. குறைஞ்சது 21 நாட்கள் இருந்து 90 நாட்கள் வரை இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நீங்கள் தினம் காலையில் எழுந்ததும் அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த வாக்கியங்களை அமைதியான இடத்துல உட்காந்து 5 முறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். முதல் வாக்கியம், என் ஆழ்மனதின் எல்லையற்ற சக்தி எனக்குள் இயங்குகிறது. நான் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடிகின்றன. இரண்டாவது வாக்கியம், என் உடலும் மனதும் தினமும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் இருக்கிறது. மூணாவது வாக்கியம், செல்வமும் வளமும் என் வாழ்க்கையை நோக்கி தாராளமாக ஈர்க்கப்படுகிறது. நாலாவது வாக்கியம், நான் அமைதியாகவும் தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் முடிவுகளை எடுக்கிறேன். ஐந்தாவது வாக்கியம், கடந்த கால தவறுகளை நான் மன்னிக்கிறேன். என் எதிர்காலத்தை புது நம்பிக்கையோடு படைக்கிறேன். இந்த சுய ஆலோசனையை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் மூளையில் புது நரம்பு பாதைகள் உருவாகும். உங்கள் சிந்தனை மாறும். சிந்தனை மாறும்போது உங்கள் செயல்களும் மாறும். செயல்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். காய்ச்சல் வந்திருக்கும், காயம் பட்டிருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காயம் பட்டதும் நம்ம தோல் எப்படி தானே ஆற தொடங்குது? உடஞ்ச எலும்பு எப்படி திரும்பவும் ஒன்று கூடுது? டாக்டர்ஸ் என்னதான் கட்டு போட்டாலும் மருந்து கொடுத்தாலும் ஆனால் உள்ளிருந்து அந்த காயத்தை ஆற வைக்கிறது, அந்த அசாத்தியமான வேலை யாரோடது? வேற யாரோடதும் இல்லைங்க, நம்ம ஆள் மனசோடது தான். ஜோசப் மர்ஃபி தன்னோட புத்தகத்தின் இந்த அத்தியாயத்தில் ஒரு ஆச்சரியமான உண்மையை உடைக்கிறாரு. உங்கள் உடம்பு உருவாக்குன அதே ஆள் மனசுக்கு உடம்புல இருக்கிற எந்த நோயும் குணப்படுத்துகிற சக்தியும் இருக்குது. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தூங்கினாலும் நம்ம ஆள் மனசு ஒரு நொடி கூட தூங்குறதில்ல. நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் இதயம் எப்படி துடிக்குது, நுரையீரல் எப்படி சுவாசிக்குது, செரிமானம் எப்படி நடக்குது, ரத்த ஓட்டம் எப்படி சீராக இருக்குது, இது எல்லாத்தையும் இயக்கிறது நம்ம ஆள் மனசு தான். நம்ம உடம்புல இருக்கிற பல கோடிக்கணக்கான செல்களை பராமரிக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை நம்ம ஆள் மனசுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போது அத்தனை சக்தி வாய்ந்த ஆள் மனசு நம்ம உடம்புல இருக்கும்போது நமக்கு ஏன் நோய்கள் வருது? ஏன் சில பேரால் நோயிலிருந்து மீண்டு வர முடியாது இருக்கு? நோய்களை உருவாக்குற எதிர்மறை எண்ணங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் அனுப்புகிற தவறான செய்திகள் தான். பயம், கவலை, பொறாமை, தீராத கோபம், மன அழுத்தம், இது எல்லாமே நச்சு விதைகள் மாதிரி. நீங்கள் தொடர்ச்சியாக கவலையிலையும் பயத்திலையும் இருக்கும்போது உங்கள் ஆள் மனசுக்கு இங்கே ஏதோ ஆபத்து இருக்குங்கிற செய்தி போகுது. உடனே உங்கள் உடம்புல கார்டிசால்ங்கிற மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க தொடங்குது. சுருக்கமாக சொன்னால் பல நேரங்களில் நோய்களை உருவாக்குறதே நம்ம எதிர்மறை எண்ணங்கள் தான். ஜோசப் மர்ஃபி இங்கே தன்னோட அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை குறியிடுறாரு. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்த் அப்படிங்கிற புனித தலத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் நோய்களை குணப்படுத்த வருவாங்க. அங்க ஒரு மனிதர் வந்தாரு. அவருக்கு தோல்ல ஒரு தீராத கடுமையான நோய் இருந்துச்சு. நிறைய டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில தான் அவர் அங்க வந்தாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்தப்போ, இந்த புனித நீர் என் மேல பட்டதும் என் நோய் கண்டிப்பா குணமாயிடும்னு ஆழமா முழு மனசா நம்பினாரு. என்ன ஆச்சரியம்னா, அந்த நீர்பட்ட சில நாட்களிலேயே அவரோட தோல் நோய் முழுமையா குணமாகி புது தோல் வர தொடங்குச்சு. இங்க மருத்துவ ரீதியா என்ன நடந்துச்சு? அந்த தண்ணீருக்குள்ள ஏதோ மாயஜாலம் இருந்துச்சா? இல்ல, அவரோட ஆழமான நம்பிக்கை அவரோட ஆள் மனசை தூண்டுச்சு. அவரோட அதே ஆள் மனசு அவரோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் செல்களை புதுப்பிக்கும் திறமையும் பல 100 மடங்கு அதிகப்படுத்தி நோயை குணப்படுத்துச்சு. இதுதான் பிளசிபோ எஃபெக்ட்னு அறிவியல் சொல்லுது. மருத்துவ உலகத்துல ஒரு பரிசோதனை செய்தாங்க. ஒரு நோயாளிக்கு உண்மையாவே மருந்து கொடுத்தாங்க. இன்னொரு நோயாளிக்கு சர்க்கரை மாத்திரையை கொடுத்து, இதுதான் உலகத்திலேயே வீரியமான மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த சர்க்கரை மாத்திரையை சாப்பிட்ட நோயாளியும் குணமாயிடுவார். ஏன்னா அவரோட மனசு, நான் மருந்து சாப்பிட்டுட்டேன், எனக்கு சரியாயிடும்னு நம்புது. மனசு நம்பும்போது ஆள் மனசு உடலை சரி செய்ய தொடங்குது. இதே மாதிரி உங்கள் உடம்புல ஏதோ ஒரு நோயோ இல்லை வலியோ இல்லை பலவீனமோ இருந்தால் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எளிமையான பயிற்சியை செய்யுங்க. அமைதியான நிலை, உங்கள் படுக்கையில் சாஞ்சு அமைதியாக உட்காருங்க. உடம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப மெதுவாக ஆழமாக மூச்சு இழுத்து வெளியே விடுங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் உங்கள் ஆள் மனசு கூட பேசணும். உங்கள் கவனம் முழுசையும் பாதிக்கப்பட்ட அந்த உடல் உறுப்போட மேலே வைங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைகிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி உங்கள் ஆள் மனசுக்கிட்ட மெதுவாக பேசுங்க. என் ஆழ்மனமே, என்னை உருவாக்கிய பேராற்றல் உன்னிடம் இருக்கிறது. என் உடலின் ஒவ்வொரு செல்லையும் குணப்படுத்தும் சக்தி உன்னிடம் உள்ளது.
எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்போட பெயர் சொல்லி அதில் இருக்கும் பலவீனங்கள் நீங்கி பரிபூரண ஆரோக்கியம் திரும்பி கொண்டிருக்கிறது. நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். அடுத்ததா நன்றியுணர்வு காட்சிப்படுத்துதல். இந்த உறுப்பு முழு ஆரோக்கியத்தோடு இயங்குவது போலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது போலவும் மனக்கண்ணில் கற்பனை செய்யுங்க. அப்புறம் மனசார நன்றி சொல்லிட்டு அமைதியாக தூங்குங்க. தினமும் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நைட் டைமில் சொல்லணும். இது போக நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய ஹீலிங் அஃபர்மேஷன்ஸ் சிலது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என் உடலில் ஒவ்வொரு செல்லும் தெய்வீக ஆரோக்கியத்தாலும் ஆற்றலாலும் நிரம்பியுள்ளது. என் மனம் அமைதியாகவும் என் உடல் முழுமையான பலத்தோடும் இருக்கிறது. தினமும் ஒவ்வொரு கணமும் என் உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மருந்து நம்ம உடம்புக்கு தேவைதான். ஆனால் அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு கூட உங்கள் ஆழ்மனசோட நம்பிக்கை இன்னுமே அதிகமாக தேவைப்படுது. நோயை பற்றின பயத்தை விட்டுட்டு ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க. உங்கள் ஆழ்மனசு உங்களை என்றைக்குமே ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அடுத்ததா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி என்ன தெரியுமா? அதுதான் கற்பனை திறன், விஷுவலைசேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு அருமையான விஷயம் சொன்னார். அறிவை விட கற்பனை திறன் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அறிவுங்கிறது நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்களோட எல்லை. ஆனால் கற்பனைங்கிறது எல்லைகளே இல்லாத ஒரு உலகம். இந்த அத்தியாயத்தில் ஜோசப் மோர்ஃபி நமக்கு ஒரு ரகசிய நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் மென்டல் மூவி டெக்னிக், அதாவது மனத்திரைப்படம். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உங்கள் மனக்கண்ணில் ஒரு சினிமா படம் மாதிரி ஓட விட்டு அதை எப்படி நம்ம இப்போ இருக்கிற நிஜ உலகத்தில் உண்மையாக்குறதுங்கிறது தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆழ்மனசோட ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆழ்மனசுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. இதோட அர்த்தம் என்னன்னு புரியலையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ அமைதியாக கண்ணை முடிக்கோங்க. உங்கள் கையில் ஒரு பச்சை நிற எலுமிச்சம்பழம் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அது ஒரு கத்தியால் 2ஆ நறுக்குறீங்க. அதுலேருந்து சாறு சொட்டுது. அந்த எலுமிச்சை துண்டை எடுத்து உங்கள் நாக்கில் பிழிகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் நாக்கில் எச்சில் வருதா? யோசிச்சு பாருங்க. நிஜத்துல உங்க கையில எலுமிச்சம்பழம் இருக்கா? இல்லை. ஆனா உங்க மூளையும் ஆழ்மனசும் அதை உண்மைன்னு நம்பி உடனே எச்சில் சுரப்பிகளை செயல்பட வச்சுச்சு. இதைத்தான் ஜோசப் மோர்ஃபி சொல்றாரு. நீங்க மனக்கண்ணால எதை ஆழமா கற்பனை செய்றீங்களோ அதை உங்க ஆழ்மனசு உண்மைன்னு நம்பி நிஜ உலகத்துல அதை உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்க தொடங்கும். நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க. அந்த திரையில் வர்ற காட்சிகளை பார்க்கும்போது சிரிக்கிறீங்க, அழுறீங்க, பயப்படுறீங்க. ஆனால் திரையில் ஓடுறது வெறும் வெளிச்சமும் நிழலும் தான். ஆனால் உங்கள் மனசு அதை உண்மைன்னு ஏற்றுக்குது. அதே போல் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் கதாநாயகன். நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ, ஒரு வெற்றி பெற்ற தொழிலதிபர், சொந்த வீடு வாங்குறது அல்லது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுறது, அதை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 3D படம் மாதிரி, திரைப்படம் மாதிரி ஓட விடணும். நான் ஒரு வீடு வாங்கணும்னு மொட்டையாக கற்பனை பண்ணக்கூடாது. அந்த வீடு எந்த ஊரில் இருக்குது, என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு, உங்கள் கையால் அந்த பூட்டு சாவியை கையில் எடுக்கும்போது அந்த உலகம் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, வாசலில் என்ன செடி வச்சுருக்கீங்க, இந்த அளவுக்கு துல்லியமான விவரங்களோட கற்பனை செய்யணும். வெறும் காட்சியாக மட்டும் பார்க்காம அங்கே கேட்குற சத்தங்களையும் நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஜெயிச்சதும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள்னு சொல்கிற சத்தத்தை கேளுங்க. அந்த உணர்ச்சியை அனுபவிங்க. வெறும் படத்தை பார்க்கறதுனால எந்த பயனும் இல்லை. அந்த இலக்கை அடைஞ்சதும் உங்கள் மனசு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, பெருமிதம், இந்த உணர்ச்சியை இப்போவே நீங்கள் உணரணும். இது எப்படி நடக்கும், இதுக்கு வழி என்னன்னு யோசிச்சு குழப்பிக்காதீங்க. எப்படிங்கிற வேலையை உங்கள் ஆள் மனசு பார்த்துக்கும். நீங்கள் இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி அந்த உறுதி முடிவை மட்டும் கற்பனை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற ஒரு தலைப்புக்கு வருவோம். அதுதான் பணம் மற்றும் செல்வம். நம்மள பல பேர் கேட்குற கேள்வி இதுதான். என்னப்பா, நான் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என் கையில் காசே தங்குறதில்ல. சில பேர் அசால்ட்டாக வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன மேஜிக்கா? கண்டிப்பாக மேஜிக் இல்லை மக்களே. இது முழுக்க முழுக்க உங்கள் ஆள் மனசில் நீங்கள் பணத்தை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சின்ன வயசுலேருந்து பணத்தை பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொல்லி வளர்த்தாங்க? பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? பணக்காரங்க எல்லாம் அயோக்கியனுங்க, தப்பு பண்ணி தான் காசு சேர்ப்பாங்க, பண ஆசை தான் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் காரணம்.
இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் கேட்டு வளர்ந்துருந்தா உங்கள் ஆள் மனசு என்ன நினச்சிக்கும் தெரியுமா? அடடா, பணங்கிறது ஒரு கெட்ட விஷயம் போல், அது நம்ம கிட்ட இருந்தால் நாமளும் கெட்டவனாக ஆயிடுவோன்னு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஆள் மனசு என்ன பண்ணும்? உங்களை நல்லவராக காப்பாற்றுறதுக்காக பணத்தை உங்ககிட்ட வரவே விடாது. பணத்தை உங்களை விட்டு தள்ளி தள்ளி வைக்கும். நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஏதாச்சும் ஒரு வழியில் அந்த பணம் உங்களை விட்டு ஓடிடும். பணத்தை ஒரு நண்பனாக பாருங்கள். ஜோசப் மர்ஃபி ஒரு அருமையான ஐடியா சொல்கிறாரு. பணத்தை ஒரு கெட்ட பொருளாக பார்க்காம உங்கள் கூட இருக்கிற ஒரு நல்ல நண்பனாக பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், உங்கள் நண்பனை நீங்கள் தினமும் திட்டிகிட்டே இருந்தா, நீ சரியில்லை, நீ வந்தாலே பிரச்சனைன்னு சொன்னால் அவன் உங்கள் கூட இருப்பானா? உடனே மூட்டையை கட்டிட்டு ஓடிடுவான்ல. அதே மாதிரி தாங்க பணத்துக்கும் நடக்குது. இனிமேல் பணத்தை பார்த்தா பயப்படாதீங்க, வெறுக்காதீங்க, இது கெட்டது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக பணம் இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும், நல்ல காரியங்கள் செய்ய முடியும்னு நேர்மறையாக யோசிங்க. அடுத்ததா, பொறாமை என்ற பெரிய தடை. நம்மள பல பேர் செய்கிற இன்னொரு பெரிய தப்பு மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்குறாரு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா உடனே மனசுக்குள்ளே என்ன தோணும்? வீராப்புக்கு வாங்குறான்டா, அல்லது எப்படி தான் காசு சேர்க்குறானோ அப்படின்னு நினைக்க தோணும். இப்படி நீங்கள் மற்றவங்களோட செல்வத்தை பார்த்து பொறாமப்படும் போது உங்கள் ஆள் மனசுக்கு என்ன மெசேஜ் தெரியுமா போகுது? எனக்கு செல்வம் பிடிக்கலை அப்படிங்கிற செய்தி தான் அதுக்கு போகுது. இதனால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க, ஆனால் உங்களுக்கான பண வரவு கண்டிப்பாக அடப்பட்டுடும். இனிமே யாராச்சும் பணக்காரர் ஆகிறத பார்த்தா மனசார வாழ்த்துங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய செல்வம் கிடைக்கணும்னு நினைங்க. அப்போதான் உங்கள் ஆள் மனசு உங்களுக்கும் அந்த செல்வத்தை கதவு திறந்து வைக்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கான எளிமையான 3 வழிகளை பார்ப்போமா? முதல் வழி நன்றியுணர்வு. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயா இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல மனசார நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்க மனசார நன்றி சொல்லும் போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் உங்களை தேடி ஓடி வரும். அடுத்ததா, தாராள மனப்பான்மை. பணம் தீர்ந்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்தோடயே வாழாதீங்க. இந்த உலகத்துல காத்து, சூரிய வெளிச்சம் எவ்வளவு தாராளமா இருக்கோ அதே மாதிரி செல்வமும் எல்லாரையும் வந்தடையும் அளவுக்கு தாராளமா இருக்குன்னு நம்புங்க. மூன்றாவதா, பணத்திற்கான சுய ஆலோசனை. தினமும் காலையிலையும் ராத்திரியும் ரொம்ப சாதாரணமாக அமைதியாக மனசுக்குள்ளே இதை சொல்லுங்கள். பணம் என் வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறேன். அது திரும்பவும் பல மடங்காக என்கிட்ட வருது. மற்றவங்களோட வெற்றியையும் செல்வத்தையும் நான் மனசார வாழ்த்துறேன். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுதான் தூக்கம். நம்மள பல பேர் தூக்கத்தை எப்படி பார்க்குறோம்? அட போங்க, நாள் முழுக்க உழைச்சி களைச்சி போயிட்டோம், உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு தான் தூங்குறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தூக்கங்கிறது வெறும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்குற நேரம் மட்டும் இல்லை. உங்களுடைய ஆள் மனசு அதோட மிகப்பெரிய வேலை செய்ய போகிற நேரமே இந்த தூக்கம்தான். தூங்கும்போது என்ன நடக்குது? நம்ம தூங்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அமைதியாகி ஓய்வெடுக்கும். ஆனால் நம்ம ஆள் மனசு அது ஒரு நிமிஷம் கூட தூங்காது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது, மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, செரிமானம் நடக்குது, உடம்புல இருக்கிற பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்கள் உருவாகுது. இதெல்லாம் யாரோட வேலையில் நடக்குது? உங்கள் ஆள் மனசோட கட்டுப்பாட்டில் தான். அது மட்டும் இல்லை, தூக்கத்தில் தான் உங்கள் ஆள் மனசு உங்கள் வாழ்க்கையோட கடினமான கேள்விகளுக்கான பதில்களையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தேட ஆரம்பிக்கும். இப்போலாம் நம்ம எல்லாரும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெட்டில் படுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம், டிவியில் கொலை வழக்கு இல்லை கவலையான செய்திகளை பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வருமோ, கடனை எப்படி அடைக்க போகிறோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே தூங்குவோம். இதனால் என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தூங்குறதுக்கு கடைசி 5 நிமிஷம் உங்கள் மனசில் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் உங்கள் ஆள் மனசு ஒரு கட்டளையாக எடுத்துக்கும். நீங்கள் பயத்தோடையும் கவலையோடையும் தூங்கினா ராத்திரி முழுக்க உங்கள் ஆள் மனசு அந்த பயத்தையும் கவலையும் தான் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் திருப்பியும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உடம்பு அசைவாக இருக்கும், மனசு சோர்வாக இருக்கும். தூக்கத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி? ஜோசப் மர்ஃபி ஒரு அருமையான வழியை சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையா? நீங்கள் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆள் மனசுக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடுங்க. உதாரணத்துக்கு படுக்கையில் படுத்துக்கிட்டு அமைதியாக மனசுக்குள்ளே சொல்லுங்கள், என் ஆள் மனமே, நாளைக்கு நான் எடுக்க வேண்டிய அந்த முக்கியமான முடிவுக்கு சரியான வழியை நீ எனக்கு காட்டுற, அதற்கான பதில் என் மனசுக்குள்ளே தெளிவாக கிடைக்குது. இதை அமைதியாக சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் நீங்கள் முழிக்கும் போதோ இல்லை குளிக்கும் போதோ அல்லது டீ குடிக்கும் போதோ திடீர்னு உங்கள் மனசில் ஒரு தெளிவான ஐடியா மின்னல் மாதிரி தோன்றும். அதுதான் உங்கள் ஆள் மனசு தந்த தீர்வு.
ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 எளிய படிகள், அதாவது பெட் டைம் ரொட்டீன், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபோனை தள்ளி வைங்க. தூங்குறதுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. தளர்வான நிலை, அதுதான் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ். பெட்டில் படுத்துக்கிட்டு உடம்ப நல்லா லூஸாக விடுங்க. 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. அடுத்ததாக நேர்மறை எண்ணத்தோடு தூங்குங்க. இன்னைக்கு நாள் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு நன்றி, நாளைக்கு நாள் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு மனசார சொல்லிட்டு உங்கள் இலக்குகள் நிறைவேறுவது போல் ஒரு சின்ன கற்பனையோட கண்ணை மூடுங்க. தூங்குறதுக்கு முன் சொல்ல வேண்டிய வாக்கியங்கள் என்னன்னு சொல்கிறேன். நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் தூங்குகிறேன். விழிக்கும் போது சுறுசுறுப்போடும் மகிழ்ச்சியோடும் எழுகிறேன். என் ஆழ்மனதில் எல்லையற்ற அறிவு எனக்கு சரியான வழியை காட்டுகிறது. என் உடலும் மனதும் தூக்கத்தில் புதுப்பிக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தூக்கங்கிறது வெறும் ஓய்வு கிடையாது, அது உங்கள் ஆழ்மனது கூட நீங்கள் பேசுகிற அழகான நேரம். இனிமேல் ராத்திரி கவலையோடு தூங்காதீங்க, நம்பிக்கையோடு தூங்குங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று, மனித உறவுகள். நம்ம குடும்பத்திலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சில நேரங்களில் தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் வரும்ல. அவன் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படின்லாம் நம்ம புலம்புவோம். ஆனால் ஒரு ரகசியம் தெரியுமா, மற்றவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற முறை 90% நீங்கள் அவங்கள பற்றி உங்கள் ஆழ் மனசில் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது. ஜோசப் மார்ஃபி ஒரு அருமையான பொன் விதியை சொல்கிறாரு, தி கோல்டன் ரூல். மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட நடங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி கடுப்பான எண்ணங்களை, தேவையில்லாத எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில் மட்டும் சும்மா சிரித்து பேசுவோம். ஆனால் நம்ம ஆள் மனசு ரொம்ப ஷார்ப்புங்க. நம்ம இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கும் அதை போய் சேர்த்துடும். அப்புறம் அவங்களும் உங்ககிட்ட கடுப்பாக தான் நடந்துப்பாங்க. அடுத்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு, அடுத்தவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற நினைக்கிறது. கணவன் தன் மனைவியை மாற்ற நினைக்கிறது, மனைவி தன் கணவனை மாற்ற நினைப்பாங்க. உலகத்தில் யாரையுமே உங்களால் கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது. ஆனால் அவங்கள பற்றி உங்கள் எண்ணங்களை உங்கள் ஆழ் மனசில் மாற்றும் போது அவங்களோட நடந்துக்கிற முறையும் தானாகவே மாறும். ஒரு சின்ன நிஜ கதை கேட்குறீங்களா? ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் தன்னோட ஊழியர்களை கடிஞ்சு பேசிகிட்டே இருப்பார். அதில் ஒரு ஊழியர் தினமும் ஆஃபீஸ் வரும்போதே இன்னைக்கு அந்த ஆள் நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டே வருவார். அவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனையாக தான் போய்கிட்டே இருந்தது. அப்போதான் அந்த ஊழியர் இந்த ஆழ்மன பயிற்சியை செய்ய ஆரம்பித்தார். தினமும் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து, என் மேனேஜர் ஒரு நல்ல மனிதர், அவரோட மனசு அமைதியாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக வேலை செய்கிறோன்னு மனசார வாழ்த்த ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்னா, சில நாட்கள்லேயே அந்த மேனேஜரோட கோபம் குறைஞ்சு அவர் இந்த ஊழியர்கிட்ட ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல உறவுகளை உருவாக்க 3 எளிய வழிகள் இருக்குங்க. மனசார வாழ்த்துறது. உங்ககிட்ட யாராச்சும் கடுப்பாக நடந்துக்கிட்டா மனசுக்குள்ளே அவங்கள திட்டாதீங்க, அவங்க மனசில் அமைதியும் சந்தோஷமும் நிலவட்டும்னு மனசார வாழ்த்துங்க. அடுத்ததாக காசிப் பேசுறது. எப்பவும் மற்றவங்கள பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுறது உங்கள் ஆழ் மனசில் எதிர்மறை விஷயங்களை பதிய வைக்கும். அது உங்கள் சொந்த உறவுகளையும் பாதிக்கும். அடுத்ததாக உறவுகளுக்கான சுய ஆலோசனை. தினமும் இதை மனசுக்குள்ள சொல்லுங்க. நான் சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறேன். என் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுகிறது. மற்றவங்களின் நல்ல குணங்களை மட்டுமே நான் பார்க்கிறேன். மக்களே, அன்பை விதைச்சா அன்பு தான் அறுவடையாகும். உங்கள் ஆழ் மனசில் அன்பை மட்டும் வளர்த்துக்கோங்க, உங்கள் உறவுகள் எல்லாமே சுமூகமாக மாறும். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆழ்மனதோட ரகசியங்களை அக்கு வேறு ஆணி வேறாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம், இந்த வீடியோ இதோட பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா உங்கள் வாழ்க்கை மாறிடுமா? கண்டிப்பாக மாறாது. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கேட்குறவங்க லட்சக்கணக்கான பேரில் வெறும் 1% மனிதர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் கற்றுக்கிட்டதை செயலில் காட்டுறாங்க. உங்கள் கையில் இப்போ ஒரு மிகப்பெரிய மாயாஜால சாவி இருக்குது, அதுதான் உங்கள் ஆழ் மனசு. இனிமேல் என்னால் முடியாது, நான் ஏழை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு உங்ககிட்ட இருக்கிற அந்த அசாத்திய சக்தியை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. உங்கள் கனவு எவ்வளவு பெருசாக வேணால் இருக்கட்டும், அதை நோக்கி முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை தள்ளி வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசுங்க. என் வாழ்க்கை மாறப்போகுது, நான் ஜெயிக்க போகிறேன்னு முழு மனசாக நம்புங்க.
நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறத விடவும் கற்பனை செய்கிறத விடவும் நீங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு சின்ன நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதை உங்கள் ஆழ்மனதில் பதிய வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க. மீண்டும் ஒரு அருமையான சிந்தனையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நேர்மறையாக யோசிங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.